இன்னா 40 புக்கில் எங்கேயும் இல்லை, புது புக்கில் அதெல்லாம். ஸோ நம்ம நோட்ஸில் உள்ளது மட்டும் பார்த்துக்கலாம். இன்னா 40 சரியா? இன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? 40 பாடல் இருக்குது. தீமை தரக்கூடிய சொற்கள், இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு 40 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இன்னா சொற்கள்னால் தீமை தரும் சொற்கள்னு அர்த்தமாமா. இதோட காலம் எது? களப்பிரர்கள் காலம்தான். கிபி 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டுனா இதிலேருந்து இது வரைக்கும் 301லேருந்து 400 வரைக்கும். கடவுள் வாழ்த்து இவங்களை பற்றிலாம் பாடியிருக்காங்களாமா. திருமால், பாலராமன், சிவன், முருகன் இவங்களை பற்றிலாம் டோட்டலாக கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 41 பாடல்கள். அப்போ டோட்டலாக எத்தனை? 40 பாடல்லாம் கடவுள் வாழ்த்துலாம் இவனுக்கு சேர்த்திருப்பானுங்க. அப்புறம் அதில் 164 இன்னாத விஷயங்கள், தீமை தரக்கூடிய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்களாம்மா. பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பின்னா, சொந்த பந்தன்னு சொல்கிறாங்கல்ல, வேறு அதில் சும்மா ஒரு 4 லைன் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பின்னா, வைக்கக்கூடாது. சேமிச்சு வைக்காதரா, சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. மணி இல்லாத யானை மீது மன்னன் செல்லின் தீமை ஏற்படும். மணி கட்டிட்டு தான் போகணும். யானைக்கு போய் மணி கட்டியிருக்காங்களா? அப்படி ஒரு அங்கே அது என்ன இதுன்னு தெரில நமக்கு. பெற்ற தாயை கண்ணென காத்தல் வேண்டும் இருக்கா? இன்னமும் நம்ம இதில் பழக்கத்தில் இருக்கா? அதெல்லாம் இந்த நூல்கள் சொல்லப்பட்டது தான். இதுதான் எக்ஸ்ட்ரா பிட்டிக்கு தான். அந்தனர் வீட்டிற்குள் கோழியும் நாயும் புகுதல் கூடாதாம். பிராமணர், அந்தனர்னா பிராமணர், இந்த மாதிரி நிறைய அர்த்தம் சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது நம்மக்கிட்ட செய்தி. அதை மட்டும் பார்த்துக்கணும்.